ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னா, ஒரு கடவுள் சிலை நம்ம வீட்டுக்கு வருது, அதாவது நம்ம வாங்காமல் தானாக வருது, ஏதோ ஒரு வகையில் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒரு டவுட்டு, அதை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் கேட்டிருக்கேன். உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா எப்படி இவர் வந்தார் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னா, இங்கே ஒரு கடை, ஒரு பேட்ரி கடை எரிஞ்சிட்ருக்கும் போல். அவங்க எல்லாம் பழசையும் தூக்கி வெளில போட்டுட்ருப்பாங்க போல். அதில் இவர் வந்திருப்பார் போல். இதை எடுத்து போட்டாங்க. அப்பா அந்த பழசெல்லாம் போட்டுட்டு காசு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தார் எல்லாம் எடுக்கிறதுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அம்மா எடுத்துகிட்டு இது எனக்கு கொடுத்தாங்க. இது என்னென்னு பாருமா அப்படின்னு. அப்புறம் நான் தான் சரி லிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். நான் பூஜை அறையில் வச்சுட்டேன். இன்னும் எதுவும் க்ளீன் பண்ணல, நான் இன்னும் சாமி கும்பிடலை. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம நான் எனக்கு கடவுளை நான் வேணான்னு எப்போவுமே சொல்ல மாட்டேன், நான் கும்பிடணுன்னு தான் நினைப்பேன். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம அதை கரெக்டாக கும்பிடணும், தவறுதெல்லாம் கும்பிட்றோமோ அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி கிடையாது. நம்ம கடவுளை கும்பிட்றதே நல்லதுக்காக தானே கும்பிடுவோம். கடவுள் நமக்கு துணையாக இருக்கணும், கடவுள் நமக்கு ஆசி வழங்கணும்னு தான் கும்பிடுவோம். நம்ம கூட இருக்கணும் எப்போவும் அப்படின்னு தான் கும்பிடுவோம். அது நம்ம எப்படி நம்மளால் முடிஞ்சது கும்பிடுவோம். நான் வச்சு தண்ணி மட்டுமாவது வச்சு கூட கும்பிடுவேன். அப்படி தான் என்னோடய பழக்கம். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க நைவேத்தியம் வைங்க அப்படிங்கிறாங்க, அதுமாதிரி டெய்லி பூஜை பண்ணணுங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. அந்த ஒரு டவுட்காக தான் கேட்குறேன். இப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா, இங்கே கீழே லிங்கம் எதுவும் ஆகலை. இங்கே பாருங்கள், இந்த இடம் லைட்டாக பாருங்கள், இப்படி லைட்டாக விட்டுருக்கு. அந்த ஒரு டவுட் எனக்கு, அதுக்காக தான். அது இப்போ நம்ம இது மாதிரி இருக்க சிலைகளை வழிபடலாமா? இப்படி லைட்டாக அங்கே உடஞ்சிருக்கு. அது அவங்க எடுத்துகிட்டு வந்ததில் ஏதாவது உடஞ்சிருக்கா? நிறைய பழசு போட்டாங்க, ஒரு மூட்டை இருக்கும். அதில் இருந்ததால் இப்படி டேமேஜ் ஆகிருக்குமா, இல்லை அவங்க வைக்கும்போதே இப்படி தான் இருந்ததான்னு எனக்கு தெரியல. பாருங்கள், இதெல்லாம் கருப்பாக இருக்குது. க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இன்னும் அது எடுத்து வச்சேன். எனக்கு அது இன்னும் நான் வழிபடலை. எப்படி தெரியல, எப்படி வழிபடணுன்னான்னு தெரில. நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு சந்தனம் குங்குமம் வச்சு விபூதியெல்லாம் போட்டு கும்பிட்ருவேன். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. நைவேத்தியம் டெய்லி வச்சு கும்பிடுவேன். நான் சாமி கும்பிடுவேன். எப்போ நான் கும்பிடணும் அப்போல்லாம் கும்பிடுவேன். நைவேத்தியம் வச்சு நான் இது வரைக்கும் கும்பிட்டதில்ல சிலைங்களுக்கு. எப்பயும் போல் தான் விளக்கேற்றி வச்சுட்டு கற்பூரம் ஏற்றி கும்பிடுவேன். நான் ஏதாவது விசேஷனா தான் நைவேத்தியம் வச்சு கும்பிடுவேன். பால் வைப்பேன், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. இது தான். நீங்கள் இப்போ நான் இந்த கேட்டிருக்கிற டவுட் இது தான். இங்கே கீழே கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அது தானாக தான் வந்திருக்கு சாமி நம்ம வீட்டுக்கு. நம்ம எடுத்துகிட்டு வைக்கல. அதை நம்ம வச்சு வழிபடலாமா? இந்தமாதிரி உடஞ்சிருக்கு, வச்சு வழிபடலாமா? இது ஒரு டவுட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க முறையாக வழிபடணும் அப்படின்னுவாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம கடவுளை மனதார முழு மனசோட மன நிறைவாக நான் எப்போவுமே கும்பிடுவேன். அவரோட மந்திரம் ஓம் நம சிவாயா. நானும் சிவபெருமானை கும்பிடுவேன். அதனால் ஓம் நம சிவாயா அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நான் பௌர்ணமிக்கு கிரிவலம் போகிறேன். கடவுளை நம்ம நம்பி தானே போகிறோம். நான் எங்கே நின்று கும்பிட்டாலும் கடவுள் வருவார்னு என்னோடய நம்பிக்கை. எனக்கு நிறைய பிரசாதம் வைங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நைவேத்தியெல்லாம் இப்படி வைங்க அப்படின்வாங்க. நமக்கு என்னால் என்ன முடியுமோ கடவுளுக்காக அதை செஞ்சு கும்பிடுவோம். எனக்கு ஒரு டவுட், அதுனால் அங்கே கீழே உடஞ்சிருக்கு. நம்ம இது எப்படி வீடு சுத்தமாக இருக்கணும்னு நான்வெஜ்லாம் சாப்பிடுவாங்க சில பேர். நான் சாப்பிட்றதில்ல, கொஞ்ச நாளாக விட்டுட்ருக்கேன். வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க சாப்பிடுவாங்க. அது ஒரு டவுட்லாம் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க வெளியே வைக்கணும், வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கக்கூடாது. நம்ம ஸ்க்ரீன் துணி போட்டுருவோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு டவுட் எனக்கு. கொஞ்சம் இந்த டவுட் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய.